ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது கட்டனிஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். எனிமையெல்லாம் சூற விட்ட கேம் ப்ளேவாக இருக்கணும். இது அந்த மாதிரி அடிக்க போகிறேன். இப்போ நான் இறங்குறேன். எனிமிலாம் பிளாஸ்ட் ஆக போகிறாங்க. கீழே இறங்கினோடனே எனிமீஸ் பாய். இந்த மேட்ச் பூயா அடிக்கிறது தான் நம்ம லட்சியம். அடிச்சிட்டோன்னா தரமாக இருக்கும். ஒரு 5 அலைக்குள்ளேயாவது வரணும். வந்துட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் பெருமையாக இருக்கும், நிறையா ப்ளஸ் ஆகும். அதனால் 5 அலைக்குள்ளே வரணும். எனிமி பக்கத்துலேயே இறங்குறானுங்கன்னு நினைக்கிறேன். 2 பேர் இறங்குறானுங்க பக்கத்துலேயே. அவனுங்களை சம்பவம் பண்ணலாம். ஒருத்தன் பாட்டு போல் கன் எடுத்துகிட்டு போய்ட்டு அவனை முச்சு விடலாம். ஒருத்தன் பாட்டு ரொம்ப ஸ்லோவாக இறங்கிட்டுருக்கான், அவனை இறங்கி முச்சு விடலாம். போடா 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 சீக்கிரம் போடா, அவனை முடிக்கலாம்டா. போடா 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 பட்டு பிட்டு போ முடிக்கணும் அவனை. இன்றைக்கி அவனை முடியலைன்னா என் பேரை மாற்றிக்கிறேன்டா. போடா போடா போடா. எவ்வளோ ஸ்லோவாக இறக்குறா பாட்டு தான் இவன் நிற்பான் பாருங்களேன். என்னப்பா ஓடுறான், பாட்டே ஓடுது எப்படின்னு தெரில. சரி, நம்ம 2மே ஷார்ட் ரேஞ்ச் வச்சுருக்கனால M4A1 எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம். 2 P90 கீழே போட்டுக்கலாம். UMP தரமாக இருக்குது. UMPயில் தரமாக ஆடி பார்ப்போம். ஒரு வாட்டி UMPயில் ஆடி பார்ப்போம் தரமாக இருக்கான்ட்டு. இன்னொரு எனிமி கூட இறங்கினாங்க, அவனையும் முடிக்கலாம் பார்ப்போம். முடிச்சா நல்லாயிருக்கும், பார்ப்போம். எனிமி அங்கே சுட்டுட்ருக்கானுங்க, அங்கே போவோம். முடிச்சுட்ருக்கானுங்க ஒருத்தனை. சரி போகலாம். இன்னொருத்தேனா அது நம்ம முடிப்போம். என்ன சொல்கிறீங்க, முடிக்கலாமா? சொல்றஸ் அட்டாக் போய் அடிக்கலாம். அங்கே அவன் ஆயில் பேரில் சுட்டாங்க, நம்மளும் சுடுறன்ட்டு அது பேர் இல்லை, அந்த ஸ்மோக் ஆயில் பேரில் சுட்டான். இப்போ அவனை சுட முடியல என்னால். ஊக்காங் வேறு போடுறான்னு நினைக்கிறேன். ஊக்காங் போட்டு வெளில வரான். என்ன பண்ணுறதுனே தெரில இப்போ எனக்கு. சரி, ஏறி போய்ட்டு UMPயில் ஒரு உடம்பு ஷாட் வச்சு அப்படியே ஹெட்டு வச்சு முடிக்கலான்னு பார்த்தேன். ரொம்ப ட்ராக் ஆகிடுச்சு. ஐரிஸ் போட்டேன், அந்த பக்கம் வந்துட்டான். ஒரு ஹெட்டு வச்சான், ஹெட்டு வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் உடம்பு கம்மியான டேமேஜ்னால உடம்புலேயே செத்து போயிட்டான் அவன் ஆச்சு. சரி வாங்க, இப்போ நம்ம வேறு எங்கேயாவது போகலாம். இங்கே இன்னொருத்தர் இருப்பான்னு நினைக்கிறேன். அங்கே ஒருத்தர் அங்கே லாங்கில் இறங்கினவன் இங்கே வருவான்னு நினைக்கிறேன். லாங்கில் கூட ஒருத்தர் இறங்கினான். அவனை முடிச்சாச்சு. அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்போம். சமலூட்டு வச்சுருக்கான். ஐயோ சோப்பா உட் பேக்கர் வச்சுருக்கான். இப்போ எல்லா மண்டையும் தீய போகுது. சரி, ஒரு மெடிக்கெட்டை சுற்றிட்டு போவோம். சொன்னு போகலாம். இப்போ எங்கேயாவது கார் இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம். எங்கேயாவது அங்கே பைக் இருக்குது, அதை எடுக்கலாம். வாங்க வாங்க நண்பர்களே, எல்லோரும் ஒன்றா போனால் முயற்சி திருவனையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்கே நம்ம போகிறோம், பீக்குக்கு போகிறோம். எங்கே நம்ம போகிறோம், பீக்குக்கு போகிறோம். எங்கே நம்ம போகிறோம், பீக்குக்கு போகிறோம். பீக்குக்கு போகிற வழியில் ஒரு எனிமியை பார்த்தேன். அவன் மண்டை உடையலான்னு பார்த்தேன். அவனுக்கு ஒரு மண்டை வடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு அவ்வளோ டேமேஜ் குறைச்சி விட்டாங்க. சரி ஏறினா UMP வச்சு மண்டை தொகிரிச்சு அவருக்கு. இன்னொரு எனிமி பார்த்தேன், ஆனால் அவனை நான் விட்டுட்டேன், ஏன்னா நான் பார்க்கல ஒழுங்கா. சரி, திருப்பியும் பைக் எடுத்துகிட்டு பீக்குக்கே போவோம். சரி, இங்கே பீக்குக்கு வந்து பார்த்தா மேலே கேம்ப் படிச்சிட்ருக்கானுங்க. சரி, மேலே இருந்து ஒரு அழுத்துறேன். அவன் என்னை முடிச்சிருப்பான் கொஞ்சம் விட்டுருந்தா. அவன் கண்ணு ரீலோட் ஆகிட்டதுனால நான் தப்பிச்சிட்டேன். அவனை முடிச்சுட்டு அந்த பக்கம் போய் பார்த்தா அந்த பக்கம் போய் பார்க்கலாம். புட்டு 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 ஸ்வைங் போ. இங்கே ஒரு எனிமி இருப்பான். அங்கே வந்திருக்கான். அந்த இதை சுட்டு பார்ப்போம், எனிமி இருக்கானான்ட்டு. இங்கே கன்ஃபார்ம் இருப்பானுங்க எனக்கு தெரியாத சுட்டேன். இங்கே வந்துட்டாங்க. UMP வச்சு ஒரு தரமான அடி வச்சு முடிச்சாச்சு. அவனையும் ஜாலியாக அவனையும் முடிச்சாச்சு. 6 கில்லு நல்லா சோக்காக தூக்கிட்டு வந்துட்டேன். 6 கில்ல. க்ளூ கரெக்டர் போட்டேன். ஒருத்தர் உள்ளே இருக்கிற மாதிரி கடிச்சு. சரி, உள்ளே போய் பார்த்தேன். வெண்டிங் மிஷின் ஆட நின்றுந்தான். சரி, எகிரி ஒரு ஒன்டாவை போட்டேன், மண்டை தொகிரிச்சு அவருக்கு. சரி, அவங்ககிட்ட இருக்கிற ரூட் எடுக்கலான்னு பார்த்தா அதை எடுக்கவே முடியல. ஏன்னா இவன் கீழே ஏதோ SMG 5 போட்டு வச்சுருக்கான். அதை எடுத்துகிட்டு லூட் எடுத்தேன். செம்மையாக லூட் வச்சுருந்தான். சரி, பேகு ஃபுல் ஆகிடுச்சு. ஒரு இன்னிலேரை போட்டேன், பேகு கொஞ்சம் ரெட் கலரில் இருந்து அது மாறிடுச்சு. சரி, ஒரு டோக்கனை பிடிச்சேன். இங்கே அப்படியே இந்த லூட் பாக்ஸில் அப்படியே லூட் அடிச்சுட்டு போனேன். அப்புறம் நம்ம இப்போ ஏர் ட்ராப்புக்கு போகிறோம். அங்கே போய்ட்டு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க, UMPயே நம்மளுக்கு போதும் அடிக்க. சரி, இங்கே ஒரு கார் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வேறு எங்கேயாவது கிளம்பலான்னு பார்த்தேன். கார் டேமேஜ் ஆகிருந்ததே பார்க்கல. சரி, இப்படி போயிட்டு அப்படி திரும்பலான்னு பார்த்தேன். எடுத்துகிட்டு போய்ட்டு முட்டி டேமேஜ் ஆச்சு. சரி, அது விடுங்கன்ட்டு அப்படியே பீமசக்தி பார்க்க வந்தேன். இங்கே பார்த்தா ஒரு எனிமி இருக்கான்.
சரி அவனை பார்த்துட்டேன். அவன் இந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கான். அவனுக்கு ஒரு ஒன் டேப் அடிக்கலான்னு பார்த்தேன். அவனும் எனக்கு ஒன் டேப் அடிக்க பார்க்குறான். க்ளூவால் போட்டான். நான் ஐரிஸ் போட்டுருவேன். போட்டு ஒரு 2 அடி அடிக்கிறேன். அவன் வெளில வந்துட்டான். அவருக்கு மண்டை ஓப்பனு. சரி இப்போ நம்ம 8 கிலோ அடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ அவங்ககிட்டேருந்து லூட் அடிச்சுட்டு ஓடினேன். பீமசக்தி பக்கம் தான் ஓடினேன். இன்னொரு எனிமியை பார்த்தேன். அவனையும் அடித்தேன். அவன் உள்ளே ஓட்டான். சரி திருப்பியும் போனேன் அவன்கிட்ட. போயிட்டு ஒரு மண்டாடி அடிக்கலான்னு பார்த்தேன். கிட்ட போனேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட போனோடனே அவனுக்கு ஒரு செம்ம அடி விழுந்திருக்கும் பாருங்கள். ஒன் டேப்பு மண்டை ஓப்பன் அவருக்கு. சரி அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் லூட் எடுத்துட்டோமே. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்புறேன். திருப்பி பீமா சக்தி பக்கமே இருக்கேன். சரி வேறு எங்கேயாவது போகலான்ட்டு இங்கே எங்கேயாவது வண்டி இருக்கான்னு பார்த்தேன். ஆட்டோ இருந்தது. ஆனால் எனக்கு ஆட்டோ தேவையில்லை. ஆட்டோவில் ஈஸியாக அடி வாங்கிடுவோம். அதனால் ஆட்டோ எனக்கு தேவையில்லை. வேறு எதாவது வண்டி இருக்கான்னு பார்ப்போம். காரு, ஜீப்பு, பைக் இது 3த்தில் எது கச்சாலும் எடுத்துகிட்டு ஓடிடலாம். ஏன்னா அங்கே தான் எனிமி இருப்பானுங்க. இங்கே எனிமியே இல்லை. அப்பா கார் கிடச்சிடுச்சுரா எப்படியோ. எறா காரு அப்படின்ட்டு கிளாக் டவருக்கு விட்டேங்க வண்டியை. விட்ட உடனே ஒருத்தன் எனிமி இறங்கி வரான். எவ்வளோ தைரியம் இருக்கணுன்ட்டு ஒரு அடி அடித்து அவனை முடிச்சு விட்டேன். முடிக்கலான்னு பார்த்தேன். அவன் அதுக்குள்ளே ஓட்டான். சரி ஏறி போய்ட்டு முடிச்சு விட்லான்னு பார்த்தேன். ஏறின உடனே அவன் என்னை அடிக்க பார்த்தான். நான் அவனை முடிச்சிட்டேன். அவங்ககிட்ட இருக்கிற லூட் எடுத்துகிட்டு போனான். இன்னொரு எனிமி வந்தான். நிறைய பேர் இருக்கானுங்க. சரி சேஃப் ஜோனில் நிறையா எனிமி இருப்பானுங்கன்ட்டு அங்கே சேஃப் ஜோனுக்கு போய் பார்த்தேன். இங்கே இருக்கிற டோக்கன்லாம் பிடிச்சிட்டு சேஃப் ஜோனுக்கு போயிடலாமா அப்படின்ட்டு யோசித்தேன். பார்த்தா சேஃப் ஜோனில் ஒரு எனிமி இருக்கானுங்க நிறைய பேர். அங்கே சேஃப் ஜோனுக்கு போயிட்டோம். எங்கேயோ மார்க் பண்ணுறோம். சேஃப் ஜோனில் மார்க் பண்ணிட்டு சேஃப் ஜோனுக்கு போகணும். அச்சமில்லை ஓடு சேஃப் ஜோனுக்கு. அச்சமில்லை ஓடு சேஃப் ஜோனுக்கு ஓடு. அச்சமில்லை ஓடு சேஃப் ஜோனுக்கு ஓடு அப்படின்ட்டு சேஃப் ஜோனுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டோம். சரி சேஃப் ஜோனுக்கு போனோம். பார்த்துடலாம். சேஃப் ஜோனுக்கு போயிட்டேன். பார்த்தா இங்கே அஸ்னலுக்கு ஒரு எனிமி திடீர்னு ஐரிஸ் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா அவன் நான் முடிச்சிட்டேன். இன்னொருத்த பின்னாடி இருந்து அடிக்கிறான். என்னடா இது பின்னாடி இருந்து அடிக்கிறீங்கன்ட்டு ஒரு க்ளூவால் போட்டேன். பார்த்தா அந்த டவர் மேலே உட்காந்துட்ருக்கான். டவர் மேலே இருக்கான். அந்த எனிமி அடிக்கலான்னு பார்த்தா அவன் ஒளிஞ்சிருக்கான். பைத்தியக்காரன் ஒழுங்காக ஒளிய தெரில. மண்டை தெரியுது. மண்டையிலே வச்சு முடிக்கலான்னு பார்க்குறேன். மண்டையில் கட்டாயம் ஆயிடுச்சு. ஒரு அடி செத்துட்டான். சரி திருப்பியும் போகலான்னு போனேன். வேறு எங்கேயாவது போகலான்னு போனேன். பார்த்தா அங்கே போனேன். அந்த ஏர் ட்ராப்பில் ஒரு எனிமி இருக்கான். அங்கே போனால் அவன் ஏர் ட்ராப்பு ஃபுல்லாக முடிக்க பார்க்குறான். முடிச்சிட்டான். போயிட்டு அவனை ஒரு 2 ஒன் டேப் வச்சு முடிச்சு விட்டேன். பார்த்தா இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க. சரி அவனுங்களை போய்ட்டு முடிச்சு விடலான்னு பார்த்தா இங்கே ஒரு எனிமி வரான். ஏறி அவனை முடிக்கலான்னு பார்க்குறேன். ஏறி அட்றான் அவனை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்க பார்க்கணும். அவனை யூஎம்பி வச்சு அடித்தேன். அவனுக்கு சோனி ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஆனால் பின்னாடி இருந்து ஒருத்தர் அடித்து முடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அப்புறம் ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோ.